ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம அப்படியே கொஞ்சம் த்ரில்லராகவும் அப்படியே ஃபீல் குட்டாகவும் இருக்க மாதிரி ஒரு படத்தை தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இமேஜின் நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே வேலை பார்க்குறீங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் நீங்கள் வேலை பார்த்த வரைக்கும் போதும், இதுக்கு மேலே நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம படத்துடைய ஹீரோ தள்ளப்படுறாரு. ஆனால் அந்த வேலை வந்து அவருக்கு இல்லை அப்படின்றத அவரால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ மறுபடியும் அந்த வேலையை வந்து நமக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் எந்த எல்லைக்கும் போகிறாரு, கிட்டத்தட்ட கொலை பண்ணுற அளவுக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி கடைசியாக அவருக்கு மறுபடியும் அந்த வேலை கிடைச்சிச்சா, இல்லை நடுவுலையே அவர் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரா அப்படின்ற கதையை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அதே சமயம் ஃபீல் குடாக காட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்படியே இந்த லைக்கும் ஷேரும் கொஞ்சம் பண்ணி விடுங்க. அது பக்கத்திலே ஹைப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் நீங்கள் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நம்ம சேனல் நிறைய ரெக்கமெண்டேஷன் ஆகும், இந்த வீடியோவும் நிறைய பேருக்கு போய் சேரும். அதையும் பார்த்து கொஞ்சம் பண்ணுங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் எடுத்தவொடனே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃபேமிலியோட நல்ல ஒரு ஜாலியான டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். இவன் வந்து பயங்கரமான ஒரு வீடு வச்சிருக்கான். இவனுக்குன்னு 2 குழந்தைங்க இருக்காங்க. இவனுடைய 2வது பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த செலோ வந்து நல்லா ப்ளே பண்ணுவா. அவள் அதை மாடியில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணது போதும் வாமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவளை கீழே கூப்பிட்டு வரான். இங்கே கீழே பார்த்தா நம்ம ஹீரோவுடைய பையன் ஒருத்தர் இருக்கான், அப்புறம் அவனுடைய மனைவியும் இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம ஹீரோ ஒரு ஹில்ஸும் வாங்கி கொடுத்துருப்பான் போல. ஸோ அதை அவங்க பார்த்துட்டு ஒரு மாதிரி சந்தோஷப்படுறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புகழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவை பற்றி. அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு எல்லாமே இன்னைக்கு நல்லா வெளியில் வந்து இவங்க ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஒரு வீக்கெண்டை வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு அழகான லைஃப் நம்ம ஹீரோக்கு இருக்குது அப்படின்னா இது எல்லாத்துக்குமே காரணம் அவனுடைய பேப்பர் கம்பெனி தான். அதாவது இவனுடைய சொந்த பேப்பர் கம்பெனி கிடையாது, இவன் ஒரு பேப்பர் கம்பெனியில் கிட்டத்தட்ட 25 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக சூரியன் மறைய போகிற நேரத்தில் அவன் அப்படியே வெயிலில் போய் நிற்கிறான். அப்படியே அவனுடைய ஒய்ஃபையும் கூப்பிட்றான், அப்புறம் குழந்தைங்களையும் கூப்பிட்றான். எல்லாருமே ஒன்றா கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அன்பை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. அப்புறம் 2 டாகையும் வளர்க்குறாங்க. அந்த டாக் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே உங்களுடைய காலுக்கு நடுவில் வந்து பூந்துக்கிட்டு அதுவும் ஹக் பண்ணுற மாதிரி சும்மா பண்ணிட்டு இருக்குது. ஸோ பயங்கரமான ஒரு ஹாப்பியான லைஃப். மனுஷனுக்கு அவனுடைய லைஃப்பில் கிடைக்காதது அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை, எல்லாமே அவனுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்படி ஒரு ஹாப்பியான லைஃப் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்புறம் எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா அவனுடைய பேப்பர் கம்பெனிலையும் போயிட்டு அவனுடைய ஒர்க்கை வந்து எப்பயும் போல் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இப்படி எல்லாமே பக்காவாக போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவங்க கம்பெனியோட ஓனர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய ஆளுங்க எல்லாருமே தூக்கிட்டு புது ஆளுங்க ஃப்ரெஷ்ஷாக இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச சில பேரை வந்து இறக்க போகிறதா பேசிகிட்டு இருக்காங்களாம். இந்த விஷயம் நம்ம ஹீரோ கூட வேலை பார்க்குற எல்லாருமே வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே அவனுக்கு நம்பவே முடியல. இல்லை இதுக்கெல்லாம் வாய்ப்பே இருக்காது, அவருக்காக நான் 25 வருஷமாக உழைச்சி கொட்டியிருக்கேன், எப்படி அவரால் இப்படி நம்மளை உடனே வேலையை விட்டுலாம் தூக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஓனர்கிட்ட போயிட்டு பேசுகிறாரு. சார் இதெல்லாம் நியாயமே இல்லை, நீங்கள் எங்களை வேலையை விட்டு தூக்குறது எங்களை கொலை பண்ணுறதுக்கு சமம், தயவு செஞ்சு நீங்கள் இதை ஒரு டைம் மறுபடியும் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவர் அது எதையுமே கண்டுகளை அப்படியே அங்கேருந்து போயிடுறாரு. அவ்வளோதானா, எல்லாமே முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு இருக்குது. இதை அவனால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து எப்படி அவனுடைய ஃபேமிலி கிட்ட சொல்கிறது அப்படின்னு அவனுக்கு தெரியல. அதனால அதை சொல்லாமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். இவங்க வீட்டில் மொத்தம் 2 கார் இருக்கு போல. ஒரு காரில் நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃபு, அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணு, அவங்க 2 பேரும் போகிறாங்க. இன்னொரு காரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்புறம் அவனுடைய ஃபர்ஸ்ட் பையன், இவங்க 2 பேருமே போகிறாங்க. ஸோ குழந்தைங்கள ஸ்கூலில் விட்டுட்டு இவங்க 2 பேரும் அவங்களுடைய வேலையை பார்க்கறதுக்கு போயிடுவாங்க. நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் வந்து டென்டலில் வேலை பார்க்குறா. பட் இப்போ வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவள் வந்து எங்கேயோ டென்னிஸ் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிட்டு இருப்பா. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ தான் வேலையை விட்டு தூக்கிட்டாங்கல்ல, அதனால ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கான். ஸோ போகிறதுக்கு இடம் இல்லாமல் ஒரு தெரபிஸ்ட்டை பார்க்கறதுக்கு வந்திருக்கான். அவன் என்னன்னா அங்கே உட்காந்துக்கிட்டு உங்கள் கழுத்தில் இப்படி அடிச்சுக்கிட்டே இருங்க, உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் எல்லாமே போயிடும், உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும்னு சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவனும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஆனால் எதுவும் மாறுற மாதிரி தெரியல, அப்படியே தான் இருக்குது. நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி கில்ட்டான ஃபீலாகவே இருந்துட்டு இருக்குது. நமக்கு வேலை போன விஷயத்தை வந்து நம்ம ஒய்ஃப் கிட்ட சொல்லாமல் மறைக்கிறது தப்போ அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா வீடியோ கால் பண்ணி அவனுடைய ஒய்ஃப் கிட்ட வந்து பேசுகிறான். ஸோ 2 பேரும் அடிக்கடி இப்படி தான் வீடியோ கால் பண்ணி பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து இவன் சொல்லிடுறான், அந்த மாதிரி எனக்கு வேலை போயிடுச்சுமா, நான் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது அவளும் கொஞ்சம் ஆறுதலாக பேசுகிறா. கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு உங்களுக்கு வேற ஒரு இடத்துலையும் சீக்கிரமாக வேலை கிடைக்கும். எனக்கு இதை நினச்சி எந்தவித கஷ்டமும் இல்லைங்க. நான் ஒரு சிங்கிள் மதராக இருக்கும்போது என்னை தேடி வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி, நான் எப்பயுமே உங்கள் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அவள் சிங்கிள் மதராக இருந்திருக்கா அப்படின்னா அவள் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் ஏதோ டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருக்கான் போல. ஸோ அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் பையன் பார்த்தீங்கன்னா அவளுடைய ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு பிறந்த பையன். 2வது அந்த சின்ன பொண்ணு இருந்தால அவள் தான் நம்ம ஹீரோவுக்கு பிறந்த பொண்ணு போல. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு சில நாட்கள் ஆகுது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குடோனில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். சும்மா பார்ட் டைமாக தான் பார்க்குறான். நமக்கு வேற ஒரு பேப்பர் கம்பெனியில் வேலை கிடைச்சிடும், ஸோ அது வரைக்கும் மட்டும் நம்ம இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 2 மாதம் பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படியே 3, 4, ஒரு 10 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அதுவும் இங்கே வேலை பார்க்கறது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொய் சொல்லி தான் வேலை பார்த்துட்டு இருப்பான், எனக்கு இந்த வேலையில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கே மேனேஜராக இருக்கக்கூடிய ஒருத்தன், டேய் பொய் சொல்லி தானே நீ வேலைக்கு சேர்ந்திருக்க, ஒழுங்காக இங்கேருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லி அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் கூட வாங்கிட்டு விட்டுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி ஓகே, நம்ம மறுபடியும் நிறைய பேப்பர் கம்பெனியை தேடி போயிட்டு இன்டர்வியூலாம் அட்டென்ட் பண்ணலாம், நம்ம ஏதாவது ஒரு கம்பெனியில் கூட செலக்ட் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய கம்பெனிக்கு போகிறான். ஆனால் இப்போ டெக்னாலஜி
டெக்னாலஜிலாம் அவ்வளோ மாறிடுச்சு. 25 வருஷத்துக்கு முன்னாடி இவனை வேலைக்கு சேர்த்தாங்க அப்படின்னா இவன் படித்த படிப்புக்கு இவன் அப்படியே வேலைக்கு சேர்த்திருப்பாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் படிச்சிருக்காங்க, அதனால நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கும் அப்படின்றதுனால கொஷின்ஸ் எல்லாம் வேற வேற மாதிரி கேட்பாங்க. அது எல்லாமே இவனுக்கு தெரியல. வெறும் எக்ஸ்பீரியன்ஸை மட்டுமே வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரியான டிஃப்ரெண்டான கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ண தெரியணும் அப்படின்றது அப்பதான் அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இவனுக்கு சரியா ஆன்சர் பண்ணவே தெரியல. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மேனஸும் இல்லை. அவங்க முன்னாடி போயிட்டு கால் மேலே கால்லாம் போட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அப்படி உட்காந்துட்டு இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் இப்போ இவன் இன்டர்வியூக்கு வந்திருக்கான். இந்த இடத்துல அப்படி இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து பிடிக்கல. இவன் இன்டர்வியூக்கு வந்த மாதிரி இல்லாமல் ஏதோ கம்பெனியோட ஓனர் மாதிரி வந்து உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா அவனுடைய லைஃப் வந்து ரொம்பவே ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்குது. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் ஒரு நாள் நியூஸ் சேனல் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அதில் இவன் 25 வருஷமா இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தான்ல, அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கான். அதுவும் நம்ம ஹீரோவை ஒரு பொறுப்புல இருந்து தூக்கிருப்பாங்கல்ல, அந்த பொறுப்புல இப்போ இவன் தான் இருக்கான் போல. ஸோ இதை நம்ம ஹீரோ ஒரு மாதிரி காண்டா பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஹீரோவோட பொறுப்புல அந்த பழைய கம்பெனியில் ஒருத்தன் வேலை பார்க்குறான்ல, அவனுடைய பேரை நம்ம சாய் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாமே அப்படியே காட்டி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நைட்டு நம்ம ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அவனுக்குன்னு சொந்தமாக ஒரு கார்டன் கூட வச்சிருக்கான் போல. அது அப்படியே ஒரு ரூம் மாதிரி பார்க்க தனியாக அழகாக இருக்கும். ஸோ அங்கே இப்போ அவன் இருந்துக்கிட்டு ஒரு செடி வேற ஒரு டைரக்ஷனில் வளர்றதுக்காக அதை ஒரு மாதிரி வளைச்சி நெளிச்சிட்டு இருப்பான். ஒரு ஒயரை போட்டு அப்படியே இழுத்து கட்டிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த செடியை உடஞ்சி போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணுற எல்லா விஷயத்துலையும் நமக்கு ஏதாவது ஒரு கடுப்பு வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன்லேயே நைட் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்தா அவனுடைய ஒய்ஃபும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி இப்போ உங்களுக்கும் வேலை இல்லை, நீங்களும் ஒரு 2-3 மாசத்துல மறுபடியும் வேற ஒரு கம்பெனியில் வேலை பார்க்க ஆரம்பிப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலேயும் இப்படியே இருந்தோம்னா நம்ம குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம பையன் ஸ்கூல் ஃபீஸு, அப்புறம் நம்ம பொண்ணுடைய ஸ்கூல் ஃபீஸு ப்ளஸ் அந்த செலோ கற்றுக்கிட்டு இருக்கால, இது எல்லாத்தையுமே கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட பணமும் கிடையாது. அதனால நம்ம இந்த வீட்டை வித்தரலாம் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. என்ன சொல்கிற அப்படின்ட்டு. ஏன்னா இந்த வீடு அவருடைய பூர்வீக சொத்து. அவருடைய பேரண்ட்ஸ்லாம் இந்த பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. பட் நிறைய அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டெல்லாம் லோனில் கொடுத்த ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் கூட மனுஷன் தளர விடாமல் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு இந்த வீட்டு மேலே இருந்த லோன் எல்லாத்தையுமே அடைச்சு இப்போ தான் கொஞ்சம் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு இருந்தாரு. அதுக்குள்ளே தான் வேலை போயிடுச்சு. இருந்தாலும் இப்போ நமக்கு வேறு வழி இல்லைங்க, நம்ம இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவருக்கு பல்லு வலி வேறு இருக்கும் போல். அதை வேறு அப்படி கையில் ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு மனுஷன். ஸோ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா பார்த்து பண்ணியிருக்காரு. அது அப்படியே நமக்கு காட்டுறாங்க. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவங்க இப்படி டிஃபிகல்ட்டான ஒரு முடிவு எடுத்து தானே ஆகணும். அதுவும் இல்லாமல் இவங்க பண்ணக்கூடிய இன்னும் எக்ஸ்ட்ரா செலவு எல்லாமே இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே கட் பண்ண போகிறோம், இந்த நெட்ஃப்ளிக்ஸில் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே கட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். எங்கடா போகிற அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் கட் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல, அதனால கடைசியாக ஒரு டைம் நான் ஏதாவது ஒரு ஷோ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தங்கச்சியோட ஓடிக்கிட்டு இருக்கான். ஸோ இவங்களே சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. இந்த நிலமையில இந்த நாய்ங்க வேற வச்சுக்கிட்டு அதுங்களுக்கும் நம்ம சாப்பாடு போட முடியாது, அதுங்களையும் வேற ஒரு ஆளுங்க கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர்கிட்ட பார்த்தீங்கன்னா வயசான கப்பல்ஸ் கிட்ட அந்த 2 டாகையும் கொடுத்துட்றாங்க. இதை வந்து அந்த பொண்ணால் ஏற்றுக்கவே முடியல. அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ தான் கொஞ்சம் சமாதானப்படுத்தி வைக்கிறான். அதுக்கப்புறம் இப்போ இந்த வீட்டை வாங்க போகிறவங்களும் இந்த வீட்டை சுற்றி பார்க்கறதுக்காக வராங்க. ஆக்சுவலாக அவங்க வேறு யாருமே கிடையாது, இந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அவங்க வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோ அப்போ தான் உள்ளே பேண்ட் மாற்றிட்டு இருப்பான். அந்த டைம்லேயே உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே இவனும் அவசரமாக வெளியே போகிறான். ஸோ இப்போ தான் நமக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவுக்கும் இவனுக்கும் ஆகாது போல். அதனால தான் இவன் மூஞ்சில் கூட முழிக்காமல் அப்படியே வெளியே போயிட்டு இருக்கான். ஸோ இப்போது இந்த வீட்டை வாங்க வந்திருக்கான்ல, இவனுடைய பேரை வந்து நம்ம ஜாக் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்படியே நம்ம ஹீரோ இந்த பக்கம் வீட்டை விட்டு வெளியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவனுடைய பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸுக்கு சின்னதாக வெளியில் ஒரு ஹவுஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த ஹவுஸ்க்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. ஐயோ என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்க, டாக்ஸ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருக்கா. அவளுக்கு டாக்ஸ்னா அவ்வளோ பிடிக்கும் போல. பட் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம கொடுத்தாச்சுமா இதுக்கு மேலே வராது அப்படின்னு சொன்னாலும் அவள் கேட்க மாட்டா. ஸோ நம்மளுடைய பொண்ணு வந்து இந்த அளவு கஷ்டப்படுறாளே, நம்ம மறுபடியும் எப்படியாவது நம்ம அந்த வேலையை வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் அந்த கம்பெனியில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மேனேஜர் கிட்ட வந்து காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான். பட் அவரு பாத்ரூமில் இருந்துட்டு இவனை சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. அப்படியே வெளியே வரலான்னு பார்க்கும்போது இவன் விடவே மாட்டான். காலை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டே இருக்கான், சார் ப்ளீஸ் சார் அப்படின்ட்டு. ஆனால் அவர் இவனை சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. டேய் யார் அங்கே இருக்கிறது, இவனை வந்து நகர்த்தி விடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல இருந்து ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஓரம் தள்ளி அவர் வெளியே தள்ளி விட்டுறான். ஸோ இப்போ தான் நமக்கு தெரிய வருது, நம்ம ஹீரோ இப்போ தள்ளி விட்டான்ல அவன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவோட பொறுப்பில் இப்போ இந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன். அதான் நான் கூட சாயின்னு சொல்லியிருப்பேன், இந்த டிவியில் நடந்துட்டு இருந்த இன்டர்வியூவில் வந்திருப்பான்ல. ஸோ அவன் அப்படியே நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு அவனுக்கு ஏதோ வேலையை போட்டு கொடுக்குற மாதிரி ஒரு விசிட்டிங் கார்டை கொடுக்குறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அது இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாருடைய விசிட்டிங் கார்டு. அந்த பாரில் சரக்குலாம் நல்லா இருக்கும்டா, போகிறப்ப நல்லா அழுதுகிட்டே போய் குடிச்சிட்டு இருப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திமிரா தான் பேசுகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பாரில் உட்காந்துக்கிட்டு சரக்கு அடிச்சுட்டே பார்த்தீங்கன்னா இப்போ இவனுக்கு பதிலாக வேலைக்கு சேர்ந்திருக்கான்ல அந்த கம்பெனியில் சாயே, அவனுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி எடுத்து பார்க்குறான். அவன் நிறைய ரீல்லாம் போட்டிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்குலாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கான். இவனுடைய இடத்துல நான் இருந்தேன்னா நானும் இந்த மாதிரி தான் எல்லா இடத்துக்குமே போயிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கொஞ்சம் சோகத்தோடையே அதை பார்க்குறான். அந்த டைமில் இவனுடைய ஒய்ஃப் வேற வீடியோ கால் பண்ணுறாங்க. என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, என்னங்க எங்கே வெளியே போனீங்க நீங்கள், என்ன பேக்ரவுண்ட்லாம் பார்த்தா ஏதோ பாரில் இருக்க மாதிரி இருக்குது. இல்லைம்மா இல்லை ஒன்றும் இல்லை, நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி குடிக்கிறது
எதாக இருந்தாலும் ஓவராக குடிக்காம சீக்கிரமாக வீடு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்குவமாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய பொண்ணுக்கு அந்த செலோ சொல்லிக் கொடுப்பாங்கல்ல, அந்த டீச்சரும் இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நாளாக ஃபீஸ் கொடுக்காம இருக்கீங்க, இதுக்கு மேலேயே உங்கள் பொண்ணுக்கு என்னால் சொல்லிக் கொடுக்க முடியாது, தயவு செஞ்சு கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்துட்டு நம்ம ஹீரோ அகைன் அதே இன்டர்வியூ தான் பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு பதிலாக வேலைக்கு சேர்ந்த அந்த சாயோட இன்டர்வியூவை. அப்போ அவனுடைய ஒய்ஃப் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. என்னங்க இவன் ஃபேஸையே பார்த்துட்டே இருக்கீங்க, என்னாச்சு, இவன் யார் அப்படின்னு கேட்க, எனக்கு பதிலாக இவன் தாண்டி இப்போ என்னோட கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்திருக்கான், இவன் என்ன விட பயங்கரமாவா இருக்கான், இல்லை என் புருஷன் மாதிரி யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ பார்த்தீங்கன்னா அவளுடைய ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கா. ஸோ இப்படி தன்னுடைய ஹஸ்பண்டை பற்றி புகழ்ந்து பேசிட்டு இருந்தவ திடீர்னு என்ன சொல்றானா, சே இவர் மட்டும் இல்லைன்னா அவருடைய இடம் இப்போ உங்களுக்கு தானே கிடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஐடியாவே வருது. ஆமா இல்ல, இவன் இல்லைன்னா இவனுடைய பிளேஸ் எனக்கு தானே, என்னோட பிளேஸ்ல தானே இப்போ இவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சோஷியல் மீடியாவில் பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வச்சு அவனுடைய டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். எதுக்காக அப்படின்னா அவனை போட்டு தள்ளுறதுக்கு. ஸோ இப்படி அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் ஒரு பில்டிங்க்கு கீழே இருந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிட்டு இருக்கான் யாரோ ஒருத்தங்க கிட்ட. சரிடா இதாண்டா கரெக்டான நேரம், இப்பவே இவன் கதையை முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு மிளகா செடி தொட்டி இருக்கும், அதை அப்படியே எடுத்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கான். கரெக்டாக தலைக்கு மேலே வச்சிட்டு இருக்கும்போது அந்த செடிக்கு ஊற்றின தண்ணியெல்லாம் வேற இவன் மண்டையில் ஊற்றிட்டே இருக்கும்போது திடீர்னு பின்னாடி இந்த வேற என்னப்பா தம்பி வெயிட் தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஐயோ யாரோ பார்த்துட்டாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அது ஒரு வயசான பாட்டி தான், இவன் கொலை பண்ணுற ஐடியாவில் இதை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கல. அதுக்கப்புறம் அப்படியே பிளேட்டையே மாற்றுறான். இல்லை பாட்டி இது ஜஸ்ட் நான் வாங்குறதுக்காக தான் தூக்கி பார்த்தேன், இது எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் ஒரு ரேட்டை சொல்கிறாங்க. சரி பாட்டி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு எஸ் ஆயிடுறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. இப்போதைக்கு அந்த சாயை இவன் கொலை பண்ணாலும் அந்த பேப்பர் கம்பெனியில் அந்த பொசிஷனுக்கு மறுபடியும் நம்ம ஹீரோவை தான் வேலைக்கு கூப்பிடுவாங்க அப்படின்றதுக்கு என்ன நிச்சயம் இருக்கு? எதுவுமே இல்லைல்ல. ஏன்னா இவனை மாதிரியே நிறைய குவாலிஃபிகேஷன்ல நிறைய பேர் வெளியே சுத்திட்டு இருப்பாங்க, அவங்கள வேற ஒருத்தங்களை கூட அந்த பிளேஸ்ல போட வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா இப்போ அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோவை தூக்கிட்டு அந்த இடத்துல இந்த சாயை போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இப்படி நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒருவேளை என்னோட குவாலிஃபிகேஷன் அளவுக்கு இல்லைனா என்னை விட அதிகமான குவாலிஃபிகேஷன் இருக்க ஆளுங்க கூட வெளியே சுத்திட்டு இருப்பாங்கல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சாயை கொல்ற பிளானை ஒதுக்கி வைக்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு காம்படிஷனாக இருக்கக்கூடிய ஆட்கள் வெளியில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபேக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறான். அதாவது இவன் ஒரு பேப்பர் கம்பெனி வச்சிருக்க மாதிரியும் அதுக்கு சில ஆளுங்க வேணும் அப்படின்னு சொல்லியும் இவன் வந்து விளம்பரம் கொடுத்துருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணால் இன்னொரு பக்கம் ஒரு மனுஷனை காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொங்கி மாதிரி இருக்காரு. அவருடைய ஒய்ஃப் வந்து பயங்கரமாக திட்டிட்டு இருக்காங்க. யோ வேலை வெட்டிக்கு தான் போக மாட்டேற, அட்லீஸ்ட் வீட்டையாவது நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு என்ன அப்படின்ற மாதிரி பயங்கரமாக திட்டிட்டு அவங்க வெளியே போகலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புக் மாதிரி இருக்கு. ஸோ யாரோ ஒருத்தங்க நியூஸ் பேப்பரோட சேர்த்து போட்டு போயிருக்காங்க. இந்தாயா உனக்கு பிடிச்ச புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூக்கி போட்டு போகும்போது இந்த ஆளும் அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதில் இந்த மாதிரி ஒரு பேப்பர் கம்பெனியோட நேமை போட்டிருக்காங்க. அது நம்ம ஹீரோ ஆட் கொடுத்தான்ல அந்த ஆட் தான் இது. எங்களுடைய கம்பெனிக்கு ஆளுங்க வேணும், இந்த அட்ரஸ்க்கு உங்களுடைய ரெஸ்யூம் எல்லாமே அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது இவரும் அதெல்லாம் பார்த்துட்டு உடனடியாக ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகுறாரு. ஸோ இவருடைய பேரை நம்ம கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்புறம் அப்படியே கட் பண்ணால் ஒரு நாளுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இந்த மாதிரி ஒரு ஃபேக்காக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால இவனுடைய காம்படிட்டர்ஸ் வெளியில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அதை நம்பி நிறைய பேர் இந்த பேப்பர் கம்பெனியில் நம்ம எப்படியாவது சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரெஸ்யூம் எல்லாத்தையுமே அப்படியே சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகிறான். அவனுடைய ஃபேவரட்டான பிளேஸ் அந்த கார்டன் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் எல்லாரோட ரெஸ்யூமையும் வச்சுக்கிட்டு எல்லாருடைய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி அவன் செக் பண்ண ஆரம்பிக்கிறான். யார் யாரெல்லாம் என்னோட குவாலிஃபிகேஷனுக்கு கீழே இருக்காங்க, யார் யாரெல்லாம் மேலே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறான். அப்படி பண்ணும்போது கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் வந்துட்டு இவனை விட அதிக குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஆட்கள் தெரியுறாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறதே அந்த கு அப்படின்னு சொல்லி ஒருத்தரை பார்த்துருப்போம்ல இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அவர் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காரு. ரெண்டாவது இடத்துல இன்னொரு பர்சன் கண்ணாடி போட்டு இருக்காரு. அப்புறம் மூணாவதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இவனுடைய இடத்துல இருக்கான் பார்த்தீங்களா, அந்த பேப்பர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு நான் கூட சாயின்னு சொல்லியிருப்பேன், அவர் தான் இருக்காரு. ஸோ இவங்க 3 பேர் நேமையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த கு, ரெண்டாவது கண்ணாடி போட்டிருந்தாருல அவருடைய பேரை நம்ம ஜங் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம், மூணாவது அந்த சாய். ஸோ இவங்க 3 பேர் மட்டும்தான் என்னோட குவாலிஃபிகேஷனுக்கு மேலே இருக்காங்க. அப்படின்னா நான் இவங்க 3 பேர் கதையை மட்டும் முடிச்சிட்டேன்னா அந்த பேப்பர் கம்பெனியில் இவங்களுடைய பிளேஸ்க்கு மறுபடியும் வேலைக்கு ஆளுங்க எடுப்பாங்க. அந்த டைமில் நான் என்னோட ரெஸ்யூமை போய் கொடுத்தேன்னா கண்டிப்பாக என்ன அவங்க வேலைக்கு எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பக்காவாக பிளான் பண்ணுறான் அவங்களை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய அப்பா வந்து போலீஸ் ஆஃபீஸர் தான் போல. ஸோ அந்த டைமில் அவருக்கு வந்து ஒரு கன் கொடுத்துருப்பாங்க ப்ரெசென்ட் பண்ணி, அதை வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி போட்டு ஒரு இடத்துல வச்சிருந்திருப்பாங்க. அந்த கன்னை இவன் எடுத்துக்கிட்டு அந்த கன் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு பொம்மை துப்பாக்கி எடுத்து வச்சுட்டான். ஸோ ஃபர்ஸ்ட் டே நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் யாரை கொல்ல போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கூவை தான். அப்படியே டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு ஏதோ வேலைக்கு கிளம்புற மாதிரி கிளம்புறான். ஸோ நம்ம ஹீரோவோட வீடு மாதிரி தான் அவனும் காட்டுக்கு நடுவில் நல்லா கட்டி வச்சிருக்கான். நம்ம ஹீரோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு அப்படியே பைனாகுலர் வழியாக பார்த்துக்கிட்டே இருக்கான் அந்த கோ என்னெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த டைமில் வீட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பையன் வந்து குதிச்சு ஓடுற மாதிரி தெரியுது. இவன் யாரா மோட்டாலாக ஓடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒன்றுமே புரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் டே அந்த கோ எங்கே இருக்கான் என்ன பண்ணுறான் அப்படின்னு எதுவுமே தெரியாமல் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டான். அங்கே அவனுடைய குழந்தை ஊஞ்சலில் விளையாண்டுட்டு இருப்பா. அப்பா டாக் எப்பப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை பற்றியே வேற கேட்டுட்டு இருக்காளா. நம்ம ஹீரோவும் கிடைக்குமா சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த குழந்தைய தள்ளி விட்டுட்டு
பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் மறுபடியும் அதே மாதிரி காட்டில் போய் உட்காரான், பைனாக்குலர் வழியாக பார்க்குறான். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கோ வீட்டை விட்டு வெளியே நடந்து வந்துட்டு இருக்காரு. அதுவும் இவன் இருக்க இடத்துக்கு. இவனுக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. அப்படியே பயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் படுத்துறான். சரி ஓகே, நம்ம இவனை இப்போ கொலை பண்ணிடலாம், தனியாக காட்டுக்குள்ளே வேற வந்துட்டான், ஆடு அதுவாக தேடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஷூட் பண்ணுறதுக்கு ரெடியாக எய்ம் பண்ணிட்டு நிற்பான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பாதை வழியே இன்னொருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க. அது அவனுடைய ஒய்ஃப் தான். ஸோ 2 பேரும் சும்மா கேம்பிங் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்காங்க போல. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் எப்படி மீட் பண்ணாங்க அப்படின்ற அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் சும்மா பேசி பார்க்குறாங்க. அதாவது ஒரு நாள் இந்த தேட்டரில் ஏதோ பேய் படம் போல அதில் பயந்துக்கிட்டு இவங்க இருந்திருக்காங்க. யாரு? இந்த கூவுடைய ஒய்ஃபு. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்குற மாதிரி நம்ம கூ தான் வந்துட்டு லைட்டர்லாம் யூஸ் பண்ணி பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பாரு. அப்படி தான் இவங்க 2 பேருக்கு நடுவுலையும் ஒரு ஸ்பார்க் பற்றிக்கிட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்திருக்காங்க போல. பட் இருந்தாலும் அந்த டைமில் இருந்த லவ் எல்லாமே இப்போ கொஞ்சம் கூட இந்த ஒய்ஃப்க்கு நம்ம கூ மேலே இல்லவே இல்லை. ஏன்னா நம்ம ஹீரோ மாதிரியே இவரும் அந்த பேப்பர் கம்பெனி மேலே பைத்தியம் பிடிச்சிருக்காரு. இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் கம்பெனியில் பல வருஷங்களாக வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் நிறைய நல்லவங்க வந்துட்டாங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க போல. அதுக்கு அடுத்து வேற ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போயிருந்தா கூட பொழைச்சிருப்பாரு. பட் மனுஷன் வேற கம்பெனிக்கு போகிற ஐடியாவிலே இல்லை போல. நான் மறுபடியும் வேலைக்கு போனால் அது பேப்பர் கம்பெனியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இத்தனை வருஷம் அவர் சும்மா காலத்தை ஓட்டிட்டு இருந்திருக்காரு போல ஒய்ஃபோட சம்பாத்தியத்தில். அதனாலேயே இவருடைய ஒய்ஃப்க்கு இப்போலாம் இவர் மேலே ஒரு அன்பே கிடையாது. அப்போ அந்த டைமில் இந்த கூ வேற யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அன்னைக்கு ஒரு நாள் புக்கில் ஒரு பேப்பர் கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நானும் அவங்க அட்ரஸ்க்கு என்னோட ரெஸ்யூம் அனுப்பினேன். ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க எதுவுமே எனக்கு ரெஸ்பான்ஸே பண்ணலை அப்படின்னு சொல்லி இப்பயும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு மனுஷன். ஸோ நம்ம ஹீரோவும் இது எல்லாத்தையுமே அப்படியே தூரத்துலேருந்து கேட்டுட்டு தான் இருக்கான். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே கூ அங்கேருந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோவும் சரி ஓகே இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தெரியாதனமாக அங்கே சரிக்கு விழுந்துடுறான். உடனே அந்த கூவுடைய ஒய்ஃப் வந்து பார்க்குறாங்க. ஐயோ சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியல, காலில் ஏதோ கடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல இவங்களும் காலில் நகர்த்தி விட்டு பார்க்குறாங்க பேண்ட்டை. பார்த்தா அங்கே பாம்பு கடிச்சிக்குது போல. ஐயோ சார் இந்த இடத்துலலாம் பாம்பு அதிகமாக இருக்கும், எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ உடனே எதை பற்றியும் யோசிக்காம பாம்புடைய பல்லு அதில் குத்திட்டு இருக்கோம். டக்குன்னு அதை பிடுங்கி போட்டுட்டு இவ பாட்டுக்கு வாயை வச்சு உரிய ஆரம்பிச்சிடறா, விஷயத்தெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் நம்ம ஹீரோட ஒய்ஃப் வேற கால் பண்ணுறா. சலம் அவள்தாம்மா, நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து சன்பாத் எடுத்துட்டு இருக்கேன், சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா போய் சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். ஸோ எப்படியோ தப்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் நைட்டு அவன் ஒய்ஃப் கூட சேர்ந்து ஒரு டான்ஸ் ப்ராக்டிஸ் வந்து ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதாவது இந்த ஏரியாவில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அந்த ஃபங்க்ஷனில் தான் டான்ஸ் பண்ணுறதுக்காக இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த நைட்டும் போது கட் பண்ண அடுத்த நாள் காலையில் இன்னைக்கெல்லாம் அந்த கூவுடைய கதையை முடிச்சே ஆகணும், இன்னைக்கெல்லாம் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் டேரெக்டாக வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிட்டான். எந்த தடயத்தையும் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி க்ளவுஸ் அது இதுன்னு எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு அவன் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறான். போய் பார்த்தா பெட்ரூமில் அந்த கூவுடைய ஒய்ஃப் இருக்கால, அவள் அந்த பையன் கூட வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அங்கே தூரத்துலேருந்து பார்த்துருப்பான் பைனாக்குலர் வழியா, ஒரு சின்ன பையன் பேக் சைடில் வழியா ஓடி போயிருப்பான். அந்த பையன் தான் இவ கூட ஒன்னா இருக்கான் போல. ஸோ இதை பார்த்துட்டு ஹீரோ எதுவுமே பேசாம அப்படியே சோகத்தோட அங்கேருந்து வெளியே வரான். அப்படி வந்துட்டு இருக்கும்போது ரிட்டன் பார்த்தீங்கன்னா காரில் அந்த கூ வந்து போயிட்டு இருக்காரு. ஐயோ இவர் என்ன வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு, அவருடைய ஒய்ஃப் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தாருன்னா மனுஷன் மனசோடச்சு போயிடுவாரு. இல்லை நம்ம இவர் எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபர்ஸ்ட் அவளை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறான். அவர் கரெக்டாக வீட்டுக்குள்ளே போகிற நேரமாக பார்த்து இவன் ஒரு கம்பெனிலேருந்து ஆடு கொடுத்துருப்பான்ல, அந்த கம்பெனிலேருந்து பேசுகிற மாதிரி, சார் நாங்கள் உங்களுடைய ரெஸ்யூமை பார்த்தோம், நீங்கள் உண்மையாகவே வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தான், கண்டிப்பாக உங்களை மாதிரியான ஆட்கள் தான் எங்களுடைய கம்பெனிக்கு தேவை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கொஞ்சம் பேச்சை போட்டுட்டு இருக்கான். சரி சார் எங்களுடைய ஆஃபீஸ் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் ஏதோ ஒரு இடத்த சொல்லி அங்கே வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோனை கட் பண்ணிடுறான். பட் மனுஷன் கடைசியாக என்ன யோசிச்சாருன்னே தெரியல. சரி நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வீட்டுக்குள்ளே தான் போகிறாரு. நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு அவள் தான் அவர் எல்லாத்தையுமே பார்த்துருப்பாரு அப்படின்ட்டு. கரெக்டாக அவர் வெளியே வராரு, ஒரு மாதிரி ரொம்ப சோகத்தோடையே வராரு. வந்துட்டு அப்படியே மனசோடைஞ்சு போயிட்டு அவருடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, டே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுடைய ஒய்ஃபை பிக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது நம்ம ஹீரோயின் வேலை பார்க்குற அந்த டென்டல் கிளினிக்கில் இன்னொருத்தன் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் கிட்ட எப்பயுமே பேச ட்ரை பண்ணிட்டே இருப்பான். ஸோ இதனாலேயே நம்ம ஹீரோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டு கார் எடுத்துகிட்டு வந்துடுறான். அப்படி காரில் போகும்போது நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டவுட் வர ஆரம்பிக்குது. அது என்னன்னா, இப்போ அந்த கூவுடைய நிலைமையில தான் நம்ம ஹீரோவும் இருக்காரு. பேப்பர் கம்பெனியில் நல்லா வேலை பார்த்தவர், ஆனால் இப்போ வேலை இல்லை. ஸோ அந்த டைமில் இப்போ அந்த கூவுடைய ஒய்ஃப் அதனால வேற ஒருத்தங்க கூட அஃபேரில் இருக்காங்க. அதே மாதிரி என்னோட ஒய்ஃபும் அந்த டென்டல் கிளினிக்கில் இருக்க ஆளு கூட ஏதாவது அஃபேரில் இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தப்பாகவே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோனுடைய ஒய்ஃபை ட்ராப் பண்ணிட்டு மறுபடியும் அந்த கூவுடைய வீட்டுக்கு தான் போகிறான். இப்போ அந்த இடத்துல அவர் நல்லா குடிச்சிட்டு போதையில் இருப்பார். அப்போது இவன் அந்த கன்னை போய் நீட்டுறான். ஸோ கண்டிப்பாக இந்த டைம் போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது சுடுடா என்ன சுட்டு கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆல்ரெடி இருக்கிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கதறிட்டு இருக்காரு. அந்த டைமில் நம்ம ஹீரோவும் சொல்கிறான், எனக்கு உன்னோட வழி புரியுது, உன்னோட ஒய்ஃப் ஏமாத்திட்டான்னு சொல்லி தானே இவ்வளோ சோகமாக இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, சரியா இவருடைய ஒய்ஃப் வேற பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி வந்து நிற்கிறா. அப்படியே ஒரு பெரிய கல் மாதிரி இருக்க அவார்டை வச்சுக்கிட்டு அவன் தலையில் அடிக்க ரெடியாக இருக்கும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது பயத்தில் கன்னை தெரியாமல் ஷூட் பண்ணிடுறான். அது இவருடைய ஷோல்டர்லேயே ஷூட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கன்னை அவர் கீழே தள்ளி விட்டுறா. அப்புறம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அந்த கன் எடுக்கிறதுக்காக 3 பேரும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அந்த கூவுடைய ஒய்ஃப் கையில் அந்த கன்று கிடைக்குது. இது கிடைச்ச உடனே ரெண்டு பேருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கூவோட ஒய்ஃப் வந்து நம்ம ஹீரோவை தான் கொலை பண்ண போறா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது அவளுடைய ஹஸ்பண்ட் கூவை கொலை பண்ணிட்டா ஷூட் பண்ணி. அடுத்து நம்ம ஹீரோவையும் பார்த்து ஷூட் பண்ண வரும்போது அவன் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுறான். அங்கிருந்து நம்ம உயிர் பொழைச்சா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி அவன் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்பாடி எப்படியோ தப்பிச்சாச்சுரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வரான். பட் என்ன பண்றது, கண்ணை அவன் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டான். இதே நேரத்தில் நம்ம ஹீரோவோட வீட்டில் அவனுடைய பையனும் பொண்ணும் வேற ஒரு பையன் கூட சேர்ந்து இந்த ஐபோனோட ரேட்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இன்னொரு பையன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இந்த வீட்டை வாங்குறதுக்காக ஒருத்தன் வந்திருப்பான்ல, நான் கூட சூப்பர் மார்க்கெட்டோட ஓனர் ஜாக் அப்படின்லாம் சொல்லியிருப்பான்ல, அவனுடைய பையன் தான் இவன். ஸோ இப்படி அந்த ஜாக்குடைய பையனும் நம்ம ஹீரோவோட பையனும் இப்போ இந்த இடத்துல வந்து ஆன்லைன்ல இந்த ஐபோனோட ரேட் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இந்த பையன் அப்படியே நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி, அப்பா என்ன பண்றீங்க, அம்மா இன்னைக்கு டான்ஸ் ப்ரோக்ராம்ல இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு பெரிய விஷயமே தெரிய வருது. இவ்வளோ நாளாக இவங்க டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் பண்ணி பார்த்துருப்பாங்கல்ல, ஸோ அந்த டான்ஸ் ப்ராக்டிஸ் இன்னைக்கு தான் நடக்க போகுது போல. ஐயோ இது எப்படி நான் மறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காஸ்டியூம்லாம் மாற்றிட்டு அந்த இடத்துக்கு போகிறான். போய் பார்த்தா நம்ம ஹீரோட ஒய்ஃபு அந்த டென்டல் கிளினிக்கில் வேலை பார்க்குறாங்கல்ல, அப்போ கூட ஒருத்தன் எப்பயுமே அவகிட்ட பேசிகிட்டே இருப்பான். அவன் கூட சேர்ந்து இந்த இடத்துல நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாளா. இதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு மனசே உடஞ்சு போயிடும். சரி இருந்தாலும் நம்ம பக்கத்தில் போகலாம், நம்ம ஒய்ஃப் வந்து நம்ம கிட்ட டான்ஸ் ஆடுவா அப்படின்னு சொல்லி இவன் பக்கத்தில் போனா இவன் சீக்கிரமாக டான்ஸ் ஆட வரலன்னு சொல்லி அவ வேற கோவத்தில் இருக்கா. அதனாலேயே என்னமோ இவனை வெறுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா அவன் கூட கொஞ்சம் க்ளோஸாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. இதை பார்த்தோன்னே இவனுக்கு ரொம்ப காண்டாயிருது. வேற எதுவுமே பேசாம அப்படியே பார்த்தீங்கன்னா அவன் கிளம்புறான். ஏன்னா இப்போதான் அவனுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. அது என்னன்னா அந்த கூ செத்து போன இடத்துல அந்த ஒய்ஃப் கிட்டே பார்த்தீங்கன்னா அவனுடைய கண்ணை விட்டுட்டு வந்திருப்பான்ல, ஸோ அதை எடுக்கிறதுக்காக தான் போயிருப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கூவை அவனுடைய ஒய்ஃபும் அதுக்கப்புறம் அவங்க அஃபேர்ல இருந்தாங்களா ஒரு பையன் கூட, அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த கூவை வந்து புதைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த கண்ணையும் சேர்த்து புதைச்சிருப்பாங்க போல. இவன் அந்த கண்ணை மட்டும் எடுத்துட்டு ஓடி வந்துட்டான். இப்போ அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து நம்ம ஒய்ஃபும் இதே மாதிரி தான் நம்மளை கொன்றுவாளா இவன் கூட சேர்ந்து அப்படின்ற மாதிரிலாம் கிறுக்குத்தனமா யோசிக்கிறான். அப்புறம் அவன் அப்படியே கோவத்தோட வீட்டுக்கு வந்துருவான். வீட்டுக்கு வந்த உடனே அவனுடைய ஒய்ஃபை போட்டு பயங்கரமா ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ண, எதுக்காக நீ போய் அவங்ககிட்ட டான்ஸ் ஆடின, உனக்கும் அவனுக்கும் அஃபேர் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி இவன் ரொம்பவே ஓப்பனாக பேசும்போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. ஆக்சுவலாக இவனை வெறுப்பேற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட மட்டும்தான் அவங்ககிட்ட டான்ஸ் ஆடி இருப்பாளே தவிர அவன் மேலே இவளுக்கு அஃபேர்லாம் கிடையாது. டேய் நான் இதுக்கு முன்னாடி சிங்கிள் மதராக இருந்து நீ என்னை சூஸ் பண்ணியிருக்கதான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதுக்காக என் மேலே இப்படி தேவையில்லாத சந்தேகம்லாம் நீ பட்டுட்டு இருக்காத. நீ சீக்கிரமா வரலன்னு சொல்லி ஒரு கோவத்தில் தாண்டா அவன் கூட டான்ஸ் ஆடின, அதுக்கு ஏன்டா தேவையில்லாதெல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்பதான் ஹீரோவுக்கும் எல்லாமே புரிய வருது. சரி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அவன் மன்னிப்பும் கேட்கறான். ஸோ நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அந்த கூவோடைய வீட்டில் அவனுடைய ஒய்ஃப் வேற ஒருத்தன் கூட அஃபேர்ல இருக்கிறத பார்த்ததுல இருந்தா ஒரு மாதிரி மைண்ட் அவனுக்கு தப்பா தோண ஆரம்பிச்சிருச்சு போல. அதனால தான் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு என்ன மன்னிச்சிரு, இதுக்கு மேலே அவங்ககிட்ட இப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ அந்த இன்னொரு காம்படிட்டரை பார்க்கறதுக்காக போயிருக்கான். எதுக்காகனா அதான் இவனுடைய வேலைக்கு அந்த 3 காம்படிட்டர்ஸ் தானே இருக்காங்க. ஸோ அவங்க 3 பேரையும் கொலை பண்ணிட்டோம்னா நம்மளுடைய பழைய பேப்பர் கம்பெனிலே நமக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி தானே நேற்று அந்த கூவை போய் கொலை பண்ணுறதுக்கு போயிருப்பான். எப்படி பார்த்தாலும் அவனுடைய ஒய்ஃபை நேற்று வந்து அவனை கொண்டுட்டா, அவனோட கதை முடிஞ்சிச்சு. இப்போ ரெண்டாவதா அந்த ஜங்குன்ற காம்படிட்டரை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கான். அவன் வந்து இப்போ ஒரு ஷூ கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கும் ஒரு பொண்ணு இருக்கா போல. ஸோ அவளை ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு பார்த்துட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்புறான்னு சொல்லி பார்க்கும்போது சார் எங்கே போறீங்க, நீங்களாவது வாங்கல அப்படின்னு சொல்லும்போது நான் ஈவினிங் டைமில் என் பொண்ணை கூட்டிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். பட் அதுக்கப்புறம் நைட்டு இந்த ஜங்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வழியில் நம்ம ஹீரோ வந்து ஆளே இல்லாத ஒரு இடத்துல வந்து காரை பார்க் பண்ணிட்டு நிற்கிறான். ஸோ காலையில் வந்துட்டு போன கஸ்டமர் தானே இவர், என்னாச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா காரை விட்டு கீழே இறங்குறாரு. என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்க, தெரியல சார் கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அந்த ஜங்கும் இறங்கி பார்க்குறாரு காரில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பார்த்துட்டு இருக்க டைமில் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்படியே கன்னை எய்ம் பண்ணிட்டு நிற்கிறான். சார் வண்டியில் எந்த பிரச்சனையும் இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்க்க இவன் கன்னை வச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவர் ஓட பார்க்குறாரு. ஆனால் அவன் கடைசியாக சுட்டு தள்ளிடுறான். அதுக்கப்புறம் அவனுடைய டெட் பாடியை பார்த்தீங்கன்னா இவர் எடுத்து கார் டிக்கியில் போட்டுட்டு இருக்காரு. ஸோ அதை போட்டுட்டு அவர் கிளம்பும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புல்லட் இருக்கும். அதாவது இந்த புல்லட்லேருந்து வெளியே வரக்கூடிய கேப் இருக்கும். இந்த எவிடன்ஸை நம்ம ஹீரோ இங்கே விட்டுட்டு போயிடுறான். இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோவுடைய பையனும் அதுக்கப்புறம் அந்த ஜாக்கு தான் அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனருடைய பையன், அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆன்லைனில் இந்த ஐஃபோனுடைய ரேட்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பானுங்கல்ல. இவனுங்க இப்போ ஐஃபோனையும் ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கடைக்கு போயிட்டு ஐஃபோன்ஸ் எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. பட் ரிட்டன் வரும்போது அந்த ஜாக்குடைய பையன் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிடறான். ஆனால் நம்ம ஹீரோவுடைய பையன் வர வழியிலே போலீஸ் கிட்ட மாட்டிக்கிற மாதிரி தெரியுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். வந்து பார்க்கும்போது அவன் பையனுடைய சைக்கிள் அங்கே கிடக்குது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அவன் பையன் சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டான் போல. அதுக்கப்புறமேட்டு அந்த காரில் இருக்கக்கூடிய டெட் பாடியை நம்ம புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு குழியை தோண்டிக்கிட்டே இருக்கான். பட் குழியை தோண்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே டயர்ட் ஆகிட்டு அவன் அந்த குழியிலேயே படுத்துறான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில் இப்படியே உள்ளே வந்து படுத்துட்டான் போல. ஆனால் இப்போதான் இவன் குழிக்குள்ளே போகிற மாதிரி ஒரு பயங்கரமான விஷயத்தை வந்து அவனுடைய ஒய்ஃப் சொல்கிறாங்க. எங்க போலீஸ் வந்திருக்காங்க என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்ல இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி நம்ம கொலை பண்ணதை கண்டுபிடிச்சிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய ஒய்ஃபை ஹக் பண்ணுறான். நீ பண்ண எல்லா ஹெல்ப்புக்குமே ரொம்ப நன்றி அப்படின்னு மாதிரிலாம் பேசிட்டு போலீஸ் வந்து கைது பண்ணிட்டு போகிறதுக்காக அவங்க பக்கத்தில் போக அப்போ தான் நமக்கு தெரிய வருது இவனை கைது பண்ணுறதுக்கு வரல, இவனுடைய பையனை கைது பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா நேற்று நைட்டு அவன் தானே அந்த ஐஃபோன்ஸ் எல்லாத்தையுமே
எல்லாமே ஆட்டையை போட்டு போனா அதை தான் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு தான் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோவும் அவனுடைய ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே அந்த பையன்கிட்ட வந்து நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், டேய் உண்மையை சொல்லு, நீ தான் இந்த தப்பு பண்ணியா என்ன அப்படின்னு கேட்க, இல்லைப்பா அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனருடைய பையன் ஜாக் இருக்கான்ல, அவன் கூட சேர்ந்தாப்பா நான் திருடினேன், ஆனால் அவன் மட்டும் தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே தப்பு எல்லாத்தையுமே பண்ணது அவன் தான்ற மாதிரி நீ சொல்கிற என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனுடைய பையன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இதே நேரத்தில் நம்ம ஹீரோவோட ஒய்ஃபு கொஞ்சம் கிளாமராக போயிட்டு அப்படியே அவங்ககிட்ட பேச பார்க்குறா அந்த ஜாக்கு கிட்ட, சார் கொஞ்சம் கருணை காட்டுங்க சார், அது உங்களுடைய கடை தானே, உங்கள் கடையிலே உங்கள் பையனும் சேர்ந்து திருடி இருக்கான், ஆனால் உங்கள் பையனை மட்டும் தப்பிக்க வச்சிட்டீங்க, ஆனால் என் பையனை மாட்டி விட்டுட்டீங்க, தயவு செஞ்சு என் பையன் மேலே கொடுத்துருக்க கேஸை வாபஸ் வாங்குங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போதான் நமக்கே தெரிய வருது, ஸோ அந்த ஐஃபோன்ஸ் எல்லாத்தையுமே திருடினது இந்த ஜாக்குடைய கடையில் தான் போல, ஆனால் அவன் பையனை மட்டும் அழகாக தப்பிக்க வச்சுட்டு நம்ம ஹீரோவோட பையனை வந்து மாட்டி விட்டுருக்கான். ஸோ இப்படி இவ பேசிக்கிட்டே இருக்கும்போது அவன் எதுவும் கேட்குற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து தனியாக பேச ஆரம்பிக்கிறான், இங்கே பாரு நீ ஒழுங்காக என் பையன் மேலே கொடுத்துருக்க அந்த கேஸை வாபஸ் வாங்கிடு, உன் பையனும் தான் இதில் இன்வால்வ் ஆயிருக்கான், உசாரா நீ அவனை மட்டும் எஸ்கேப் பண்ண வச்சுட்டா உன் பையன் இல்லீகலாக பண்ணுற எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா என்ன, அவன் நிறைய பொண்ணுங்க கூடலாம் சேர்ந்து சுற்றிட்டு இருக்கிறது, அவங்க கூட தப்பாக நடந்துக்கிட்டது, இது எல்லாமே எனக்கு தெரியும், என் வீட்டு வழியாகவே நிறைய டைம் ஒரு பொண்ணுங்க கூடலாம் சுற்றிட்டு இருந்திருக்கான், இது எல்லாமே என்கிட்ட சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆயிருக்கு, அதை போலீஸ் கிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்கோ ஏன் உன் பையனும் தான் சேர்ந்து உள்ளே போவான் அப்படின்னு சொல்லும்போது இவன் உடனே பயப்பட ஆரம்பிக்கிறான், ஐயோ கடைசியில் நம்ம பையன்கிட்டே வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நான் கேஸை வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் நிம்மதியாக இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து இவங்களுடைய பையன் திருடினா அந்த ஐஃபோன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. ஸோ இது வந்து போலீஸ் கையில் கிடச்சிடக்கூடாது, அப்புறம் நம்ம பையனை வந்து நொங்கி எடுத்துருவாங்க அப்படின்ட்டு அதை நம்ம ஹீரோ எடுத்துகிட்டு இருப்பான் வெளியில். அப்போ அங்கே சிகரெட் டப்பாவும் இருக்கும், நம்ம பையன் சிகரெட்லாம் வேற குடிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறான். அப்புறம் அந்த ஐஃபோன்ஸ் எல்லாத்தையுமே குழியை தோண்டி புதைச்சிடுறாங்க. யூஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் என்ன பண்ணுறது இப்படி புதைச்சிட்டானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோனுடைய பையன்கிட்ட தனியாக கூப்பிட்டு, டேய் அதிகமாக சிகரெட்லாம் குடிக்காதடா, உடம்புக்கு ஆகாது என்ன, இது அம்மாவுக்கு தெரியாமல் நான் தான் பாதுகாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிகரெட்டை வந்து இப்போ இதிலே சேர்ந்து புதைக்கிறாங்க. ஸோ இப்படி எல்லாமே ஒரு பக்கம் பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சு. ஆனால் இன்னொரு டவுட் இருக்கும்ல உங்களுக்கு, அந்த ஜங்கை வந்து கடைசியாக நம்ம ஹீரோ கொலை பண்ணி டிக்கில் தானே போட்டான், புதைக்கிறதுக்காக குழியணும்னாலும் அதில் அவன் புதைக்கவே இல்லையே, அப்படின்னா அவனுடைய டெட் பாடி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹீரோ இந்த கார்டன் செட்டப் மாதிரி ஒரு ரூம் வச்சிருப்பான்ல, அந்த ரூம்குள்ளே தான் இப்போ செயின்ஸாலாம் எடுத்துக்கிட்டு அந்த ஜங்குடைய பாடியை அறுத்து டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு மனசே கேட்கல, ஐயோ இந்த அளவுக்கு கொடூரமாக நம்ம எப்படா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அறுக்காமையே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவுடைய பையன் வேற பார்த்தீங்கன்னா மேலே இருந்துக்கிட்டு இதெல்லாமே பார்த்துடுறான், ஐயோ நம்ம அப்பா என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பயந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இவனை வந்து நம்ம அறுக்கலாம் முடியாது, பேசாமல் ஒரு கட்டுக்கம்பியை வச்சு 4 பக்கமும் கட்டி இவனை போய் புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபுல்லாக அவனை கட்டி போட்டு ஒரு இடத்துல வந்து புதைச்சி மேலே ஒரு செடியவே நோண்டி வச்சுட்டான். பட் இந்த விஷயம் அவனுடைய பையனுக்கு தெரிஞ்சு போச்சு, அது நம்ம ஹீரோவுக்கு தெரியலனா. ஸோ இப்போ நம்ம ஹீரோ அவனுக்கு காம்படேட்டராக இருந்த 2 பேரோட கதையை முடிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் அந்த கு, 2வது அந்த ஜங்கு, இப்போ 3வதா இருக்கிறது இவனுடைய கம்பெனியில் இவனுக்கு பதிலாக இப்போ வேலைக்கு சேர்ந்தாலும் புதுசாக அந்த சாய், அவனுடைய கதையை தான் முடிக்கணும். இப்படி இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது இவனை தேடி வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க 2 பேர் வந்திருக்காங்க. என்ன சார் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இவன் பேசிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை சார், இவங்க 2 பேரும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருடைய ஃபோட்டோவையும் வேற காட்டுறாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு. இல்லை சார் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களும் சொல்கிறாங்க, இல்லை இந்த குவும் ஜங்கும் வந்து பேப்பர் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, திடீர்னு இவங்க 2 பேருமே காணாமல் போயிட்டாங்க. இந்த கு எப்படி காணாமல் போனார்னு தெரியல, ஆனால் இந்த ஜங்கு காணாமல் போன இடத்துல அவருடைய கார் பக்கத்தில் நாங்கள் ஒரு புல்லட்டை கண்டுபிடிச்சோம், ஐ மீன் புல்லட்டோட கேப்பை கண்டுபிடிச்சோம். ஒரு வேளை இந்த மாதிரி பேப்பர் கம்பெனியில் வேலை பார்க்குற ஆளுங்க எல்லாருமே யாராவது ஒருத்தங்க குறி வச்சு கொலை பண்ணுறாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு, அதனால தான் நீங்களும் சேஃபாக இருங்கன்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டு போகிறதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு நிம்மதியாகவே இருக்குது. அப்படியா சார், சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் என்ன அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் போலீஸை வழி அனுப்பி வைக்கும் போது அங்கே அவனுடைய பொண்ணு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த டாகோட ஹவுஸில் போய் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கா, எனக்கு டாக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து நைட் ஆகுது. நம்ம ஹீரோ போலீஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் கூட திருந்துற மாதிரி தெரியல. இப்போ 3வது காம்படேட்டர் அந்த சாயை வந்து நம்ம கொலை பண்ணியே ஆகணும், அப்போ தான் இப்போ அந்த வேலை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா நைட்டு அந்த சாயை போய் மீட் பண்ணுறான். சார் நான் உங்களை நிறைய டைம் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் இந்த நியூஸ் ஃபீட்லலாம் நீங்கள் இன்டர்வியூலாம் கொடுக்குறீங்களா, அதெல்லாம் பார்த்துருக்கேன் சார், தயவு செஞ்சு என்னையும் வேலைக்கு சேர்த்துக்கோங்க சார், நான் இதுக்கு முன்னாடி அங்கே தான் சார் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவங்ககிட்ட கெஞ்சி வேலை கேட்குற மாதிரி பேசுகிறான். அவனும் பார்த்துட்டு ஓ அப்படியா சரி வா சரக்கு அடிச்சுட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனுக்கு பிடிச்ச சரக்கை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்கான். எதுக்காகனா அவனுக்கு தெரியும்ல இவனை ஃபாலோ பண்ணி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருப்பான், அது மூலமாக அவனும் சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். 2 பேருமே சரக்கு அடிச்சே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃப் அவனுடைய பையனை வந்து நோட் பண்ண ஆரம்பிக்கிறா. இவன் ஏன் கொஞ்ச நாளாக வியர்டாகவே நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. எதனால அப்படின்னா அவன் நம்ம ஹீரோ ஒரு டெட் பாடி புதைக்கிறத வந்து நோட் பண்ணியிருப்பான்ல, ஸோ அந்த பயத்தில் தான் இப்போ வந்து அவன் இருக்கான், நம்மளுடைய அப்பா வந்து கொலைகாரரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவன் இப்படி ஒரு பக்கம் பதற்றத்தில் இருக்கிறத நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் நோட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவனும் அந்த சாய் கூட சேர்ந்து நிறைய குடிச்சிட்டான். இப்போ அப்படியே ஒரு மாதிரி போதையில் அவனுடைய கடவாப்பல் ஒன்று வந்து சொத்தையில் இருக்கும், அதை ஏதோ புல்லு புடுங்குற மாதிரி கொரடா வச்சு நல்லா புடுங்கி போட்டான். இவனடா சைக்கோ மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாய்
வேற பார்த்து பயந்துட்டு இருப்பான். சரிடா நம்ம 2 பேரும் ஒன்னாவே வேலை செய்யலாம், நான் நம்ம கம்பெனிலேயே வந்து உனக்கு ஒரு வேலையை போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லும்போது ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அவனை கொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கான். அப்படியே அவங்க கூட சேர்ந்து வெளியில கேம்ப் ஃபயர்லாம் போட்டு அப்படியே ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கான், நம்ம 2 பேரும் ஒன்னா வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே நேரத்தில் நம்ம ஹீரோவோட ஒய்ஃப்க்கு அவளுடைய பையன் எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டான் போல. அப்பா இந்த மாதிரி அன்னைக்கு வீட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று புதைச்சாரு, அது ஒரு மனுஷன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா ஆல்ரெடி மனுஷன் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தாரு, அதனால வேலை கிடைக்கிறதுக்கு ஏதாவது கொலைகளை பண்ணிட்டாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு மாதிரி தோண்டி பார்த்துட்டு அங்க ஏதோ தட்டுப்படுதே அப்படின்னு சொல்லி கை வச்சு அமுக்கி பார்க்குறா. மூட்டைக்குள்ள ஏதோ போட்டு கட்டி வச்ச மாதிரி இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அவளுக்கு கன்ஃபார்மாகவே தெரிஞ்சிருச்சு, இவர் வேலை கிடைக்கணுன்ற பைத்தியக்காரத்தனத்தில் ஏதோ ஒன்று பண்ணிட்டார் போல, யாரோ ஒருத்தனை கொலை பண்ணிட்டார் போல அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டா. அதுக்கப்புறம் உடனே நம்ம ஹீரோக்கு வீடியோ கால் பண்ணா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவன் சாயை வந்து மண்ணுக்கடியில் புதைச்சி வச்சிருக்கான். எங்க இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த அவ்வளோதாம்மா ஃப்ரெண்டோட கொஞ்சம் நிறைய குடிச்சிட்டு இருந்தம்மா, நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, நீங்க சீக்கிரமா வாங்க, கொஞ்சம் ஏன் கேமரா ஆன் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை நான் நிறைய குடிச்சு கொஞ்சம் போதையில் இருக்கமா, நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் உடனே ஃபோனை கட் பண்ணிட்டு இவனை புதைச்சி வச்சிருப்பான்ல இந்த சாயை, அவனுடைய வாயில ஒரு பணலை வச்சு அப்படின்னு நிறைய கறி அதுக்கப்புறம் நிறைய ஜூஸ் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஊற்றிக்கிட்டே இருக்கான். ஸோ நல்லா அவன் சாப்பிட்டு ஒரு மாதிரி மூச்சடிச்சு செத்து போனதுக்கப்புறம் மண்ணிலேருந்து அவனை தோண்டி வெளியே எடுத்துடுறான். வெளியே எடுத்து அப்படியே அவனுடைய வீட்டில் மறுபடியும் போய் அவனை வச்சு அந்த கட்டு எல்லாத்தையுமே அவுத்து விட்டுறான். அதாவது இவனுடைய சாவை வந்து இவன் செட்டப் பண்ணியிருக்கான், இவன் போதையில் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு செத்து போன மாதிரி கணக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி இவனுடைய கதையை முடிச்சதுக்கப்புறம் அகைன் நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு போகிறான். அப்போ அந்த இடத்துல அவனுடைய ஒய்ஃப் வந்து தூங்காமல் கொள்ளாமல் இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அவளுக்கு தெரியும் நம்மளுடைய ஹஸ்பண்ட் அவருக்கு அந்த பேப்பர் கம்பெனியில் தான் வேலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக மறுபடியும் ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்திருக்காரு, அது என்னன்னு தெரியல. ஸோ அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் பாட்டுக்கு வந்து ஹக் பண்ணுறான், இதுக்கு மேலே நமக்கு நல்லதே நடக்கும் செல்லம், எதை பற்றியும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லும்போது அவளும் ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கா. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா சில நாட்கள் போக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த கம்பெனிக்கு போகிறான். அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே சரி ஓகே நாங்கள் வந்து உங்களை வேலைக்கு சேர்த்துக்கிறோம், நீங்கள் தான் வந்து அதிக குவாலிஃபிகேஷன் இருக்க ஒரு ஆள், அதுவும் இந்த பொறுப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. அவனுடைய பழைய வாழ்க்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு மறுபடியும் கிடைக்குது. அந்த டாக் எல்லாத்தையுமே மறுபடியும் வாங்கிடுறான் அவனுடைய பொண்ணுக்காக. ஸோ இப்படி எல்லாமே நல்ல விதமாக போகும்போது திடீர்னு போலீஸ்காரங்க மறுபடியும் ஒரு நாள் அவனை வந்து விசாரிக்கிறாங்க. ஸோ அந்த காணாமல் போன 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி தான் விசாரிக்கிறாங்க. இப்போ எக்ஸ்ட்ராவாக இந்த சாய் இறந்து போன மரணத்துலேயும் எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ தான் எங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமே தெரிய வந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த கூவும் ஜங்கும் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்காங்க. அதாவது ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ 2 பேரை கொலை பண்ணியிருப்பான்ல வரிசையா, அவங்க 2 பேருமே ஒரே பேப்பர் கம்பெனியில் வேலை பார்த்துருக்காங்க. அப்போ அந்த கூ வந்து ஏதோ லஞ்சம் வாங்கியிருப்பார் போல யார்கிட்டயோ. இந்த விஷயம் அந்த ஜங்குக்கு தெரிய வந்திருக்கு. அதை அவன் வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியற மாதிரி சொல்லும்போது இந்த கூவை வந்துட்டு வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஜங்கையும் ஒரு காலத்தில் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, நம்ம ஹீரோவை தூக்கின மாதிரி இந்த மாதிரி புது ஆளுங்களாம் வந்துட்டாங்க, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி இவங்க 2 பேருமே ஆல்ரெடி ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க தெரியும். அதுலேயும் அந்த கூவுக்கு வந்து ஜங்கு மேலே ஒரு கோபமும் இருந்துச்சு, அவன் லஞ்சம் வாங்கினதை மாட்டி விட்டதுனால அப்படின்ற மாதிரி. இவங்க 2 பேரும் இந்த பக்கம் கேஸை விசாரிச்சுட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவங்க அந்த கூவோடைய ஒய்ஃப் கிட்டையும் பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு போயிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த குவை கொண்டது நம்ம ஹீரோவே கிடையாது, இவளை எதனா ஷூட் பண்ணி கொண்டு புதைச்சிருப்பா. நம்ம ஹீரோ வந்து அந்த கன்னை மட்டும் தான் எடுத்துகிட்டு போயிருப்பான். இவகிட்ட விசாரிக்கும் போது இவன் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் கொஞ்ச நாளாகவே சரியில்லை, அவர் பைத்தியம் முடிச்ச மாதிரி தெரிஞ்சிட்டு இருந்தாரு, சரியா தூங்காமல் கொள்ளாமல் அப்படின்ற மாதிரி இவ பொய்யா பேசிகிட்டு இருக்கா. என்னோட ஹஸ்பண்ட் காணாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் போலீஸ்காரங்களும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஜங்கு இறந்து போன இடத்துல நம்ம ஹீரோவோட புல்லட் ஒன்று இருந்திருக்கும்ல, அந்த புல்லட்டோட கேப்பு, அந்த புல்லட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான கன்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த மாதிரி கன்ஸில் ஏதாவது ஒன்று இருந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது இவளுக்கு ஷாக் ஆயிருச்சு. ஏன்னா நம்ம ஹீரோ தானே அந்த மாதிரி கன் எடுத்துகிட்டு வந்தான், இருந்தாலும் இவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் இந்த மாதிரி ஒரு கன் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்துச்சு அப்படின்ற மாதிரி போய் சொல்லி விட்டுறா. ஸோ இப்படி அவகிட்ட விசாரிச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஹீரோ கிட்டே எடுத்துகிட்டு வந்து சொல்கிறாங்க. இப்படி அவங்க 2 பேருக்கு நடுவுலையும் ஆல்ரெடி ஒரு பகை இருந்துச்சு இல்லை, அந்த கூ லஞ்சம் வாங்கினதை ஜங்கு மாட்டி விட்டதுனால. ஸோ அதனால கூ அவர்கிட்ட இந்த கன்னை வச்சு அந்த ஜங்கு கொலை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமேட்டு அந்த பாடி எங்கேயோ டிஸ்போஸ் பண்ணிட்டு ரெண்டாவது இந்த சாயையும் அவர் தான் கொலை பண்ணியிருப்பார் போல. இந்த பேப்பர் கம்பெனியில் இருக்க எல்லாருமே வந்து அவர் கொலை பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு அந்த வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருந்துக்கோங்க சார், அதுக்காக தான் உங்களை வந்து மறுபடியும் வான் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. இந்த கொலைகாரங்கிட்டே வந்து வான் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல இவங்க சொன்ன எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவோட ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பா. இவ சந்தேகப்பட்டு ஆல்ரெடி வீட்டில் இருந்த அந்த ஒரு கன்னை வந்து செக் பண்ணியிருப்பா. அது வந்து பொம்மை கன்னா நம்ம ஹீரோ மாற்றி வச்சிருப்பாங்க, அதையும் கண்டுபிடிச்சிட்டா. அதை வச்சு பார்த்தா வேலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஹஸ்பண்ட் தான் இவங்க 3 பேரையும் கொலை பண்ணியிருக்காரு போல அப்படின்ற உண்மையை அவ கண்டுபிடிச்சிட்டா. ஆனால் போலீஸ் கிட்ட அதை பற்றி சொல்லலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு மறுபடியும் வேலை கிடைச்சிச்சுல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டே அவன் வேலைக்கு கிளம்பும் போது ஹீரோயினும் அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறா. நம்ம ஹீரோவுக்கும் ஒரு மாதிரி லைட்டாக மனசுக்குள்ளே தோண ஆரம்பிக்குது, நம்மளை பற்றின உண்மை எல்லாத்தையுமே நம்ம ஒய்ஃப் கண்டுபிடிச்சிட்டாலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவன் அப்படியே வேலைக்கு கிளம்புறான். அப்புறம் நம்ம ஹீரோவோட பொண்ணு இருக்கால, அவள் பார்த்தீங்கன்னா இப்போ செலோ வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறா. என்னடா அப்படின்னு பார்க்கும்போது அவள் இவ்வளோ நாளாக நாய் வேணும்னு கேட்டே இருந்தால. ஸோ அந்த நாய் கிடைச்ச உடனே அதுக்கு முன்னாடி உட்காந்து தான் இப்படி வாசிக்கிறா. ஏன்னா அவளுக்கு அந்த நாய்க்கு முன்னாடி வாசிக்க தான் நல்லா வரும் போல. இது தெரிஞ்சிருச்சு
தெரிஞ்சிருந்தா நான் இந்த டாகை உங்ககிட்ட பிரிச்சிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அந்த செலோ வாசிக்கிறத நல்லா கேட்டுகிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவனுடைய வேலையை எப்பயும் போல பார்க்குறான். அண்ட் இதோட இந்த மூவியும் முடியுது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ பண்ண தப்புக்கு அவனுக்கு தண்டனை கிடச்சி அதுக்கப்புறம் அவன் வெளியில் வரும்போது அகைன் அவனுக்கு வேலை கிடச்சி அப்புறம் அவன் ஃபேமிலியோடு சேர்ந்து ஒன்றா இருக்க மாதிரி காட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல மூவியில் பார்க்குறேன். பாய்.